Hi friends, நாங்க பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்க சடனா போட்ட இந்த ட்ரிப்ல நாங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய இடத்தை நாங்க கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆரம்பிச்சு டீப்பான வில்லேஜ்ல வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்துல ஆரம்பிச்சு மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்க சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்துல பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்கார்ந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா as a ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்ன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எபிசோட் 6 போட்டிருக்கோம். அதில் டிபெட்டியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அந்த ஃபுட் எப்படி இருக்குன்ற ரிவ்யூவை கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. அடுத்த இடம் நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நேற்று நைட் இந்த இடத்துல தான் நடந்து வந்தோம். இருட்டாக இருந்தது, இப்போ பார்க்க நல்லா வெளிச்சமாக தெரியுது. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கொடிவேரி டேம் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு குளிக்கிறதுக்காக போகிறோம். இங்கேயே பசங்க பம்பு செட்டில் ஒரு ஆட்டம் போட்டாங்க, அன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். வயக்காட்டிலேருந்து நடந்து அவங்க வீட்டில் இருந்து பேக் சைடுக்காக நடந்து வயக்காட்டு வழியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், கார் அந்த பக்கம் நிறுத்தியிருக்கேன். ஸோ அந்த பக்கம் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போ எல்லோரும் அங்கே போய் ஜாலியாக குளிக்கிறத ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த இடத்துக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஃபஸ்ட் டைம் போகிறன்றதால எப்படி இருக்குன்றது தெரியல, எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்பிகிட்ருக்கோம். என் பையன் பாரு, ஜல்லிக்கட்டு மாடம் தான் ஒரே குத்து தான் தூக்கி போட்டிருக்கோம் வெளில. நைட்டு இருட்டில் வரும்போது இந்த வழியாக தான் வந்தோம். வண்டிக்கு நிற்கிது, வண்டி உள்ளே எல்லாத்தையும் வைப்போம். நாங்கள் வந்துட்டோம் கொடிவேரி டேமா. ஸோ அந்த இதுக்கு வந்தாச்சு. இதான் என்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உள்ள பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு சரி இப்படியே போயிட்டுருக்கோம். மக்களே, இந்த கொடிவேரி டேமில் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸாக என்ன கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 5 ரூபீஸ் கட்டணும். இதே வந்து 2 வீலர்ஸ் கொண்டு வந்தோன்னா 10 ரூபீஸு, கார் கொண்டு வந்தோன்னா வந்து 20 ரூபீஸு, மற்ற பஸ்ஸு வேன் இதுக்கெல்லாம் வந்து 50 ரூபீஸு, கேமரா எடுத்துகிட்டு போனால் ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு போனால் 20 ரூபீஸு, வீடியோ கேமரா கொண்டு போனால் 250 ரூபீஸ். இந்த கொடுத்துட்டாங்க. சரிங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏய் இதை போடுறா, இங்கே பாருங்க. ஐயோ தண்ணி இங்கே பாருங்க எப்படி வருது. மதகு பாருங்க, மதகு திறந்து தண்ணி ஃபுல்லாக உள்ள போகுதுங்க. இது பார்த்தீங்களா அரி, இங்கே பார்த்து எவ்வளோ பெரிய வீல் இருக்கு. ஆமாம், லெவல் வச்சு பக்காவாக திறப்போம். ஆ என்னென்ன ஆழம் இருக்கும் சார்? ஆழம் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். வா எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. ஆமா டியர், அதான் ஆழம் ஜாஸ்தி, சுழல் தான். இங்கே போகிற நீர் பறவை. எதை பார்த்துட்டு மீன் பாரு, அது உள்ள போய் போனது எவ்வளோ மீன் வருது பாரா. அது பிடிக்குது அங்கே போற. ஐயோ அங்கே போறா. ஆனால் ஃபாஸ்ட்டாக நீந்துற பறவை தானா இதுங்களா? ஆமாம், நீர் பறவை. அங்கே போய் ஆரி பாருங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான் சார். ஓ சூப்பராக போட்டு பார்த்து ஃபோனை உள்ளே போட்டுருக்க போகிற.
ஸ்கூலில் நாங்கள் +2 படிக்கிறப்போ வருவாங்க பசங்க. அப்படியா? இங்கேயா? இந்த மரத்தில் ஏறி அங்கேருந்து குதிச்சுட்டு அத்தூளியம் வந்து. ஓ, இதான் சொன்னேன் 2 பக்கம் வைக்க. இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படியே கீழே எடுத்து வர்றதுங்க. ஐயோ, இப்படி வந்து அங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிங்க. ஓகே, வாய்க்காலாகவும் போகுதுங்க. ஓ, இந்த பக்கம் இருக்கிறது வாய்க்காலாக போகிறது. இங்கே வாட்டர் வந்து ஸ்டாக் ஆகி அந்த பக்கம் ரொம்ப ஊற்றும். அந்த இடத்துக்கு குளிக்க போகிறோம் இப்போ. மக்களே, பரிசல்லாம் வேறு வச்சுருக்காங்க. பரிசல் இருக்குது. ஆனால் இவ்வளோ வேகமாக போகிற தண்ணியில் எப்படி பரிசல் போவாங்க? அந்த இடத்துல அந்த ஏரியாவில் வந்து அந்த சைடில் போவாங்க. ஓகே ஓகே. போகிறக்கு யாராச்சும் வேணுன்னா பரிசல் கூப்பிட்டு போவாங்க. ஐயோ, செம்ம டிப்புங்க. இங்கே பாருங்க. கேட்டு பாக்குறது பிரச்சனை இல்லை ராசா, நீ பயப்படாம உட்காருவேன் கேக்குறேன். அந்த தண்ணி பிரியிற இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்து நாங்கள் போன இடம் தான் போட்டிங். ஏடா அரிப்பலாமா பரிசல்? கம்மியாக இருக்கும். அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவேன். இது பாருங்க, கீழே குளிக்கிறது இல்லை. ஆமாம், ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவோம். 1 hour அதான் லைவ் போட்ல தராங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கலாங்க. எங்கே டிக்கெட் வாங்க? அவர்கிட்டயா? சரி, ஓகே. மக்களை நாங்கள் வந்து பரிசல் போக போகிறோம். பரிசல் சவாரி 50 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ பார்ப்போம், உள்ளே பார்ப்போம் எப்படி போகுங்க. செருப்புலாம் இங்கேயே கட்டி விட்ருங்க. இங்கே பாருங்க, செருப்புலாம் இங்கேயே கட்டி விட்டுறாங்க. ஆமாம், கட்டி விட்டுருவாங்க. இங்கே விட்டுரு. ஓ, மீன் எவ்வளோ இருக்குது? அனுஷா ஏறா பாருங்க. அனுஷா தான் ஃபஸ்ட் ஏறா. உட்காந்துரு, பட்டு உட்காந்துரு. ஐயா, நான் எப்படி உட்காரையா? ஐயோ அம்மா. யாசி ஏறுறதும் பாதி போட்டு உள்ள போயிடுச்சு. நீங்கள் இந்த பக்கம் யாஸ் ஃபுல்லாக டவுனில் போயிட்டேன். நீங்கள் உட்காந்தீங்கன்னா சரியா இருக்கும். அதான் இல்லை, சும்மா அவகிட்ட கேள்வி. சூப்பர். இப்போ அடுத்து நான் போகிறேன். எந்த பக்கம் ஐயா போகிறேன்? இங்கேயா? அனுஷா அப்படியே விடு. அனுஷா உள்ள பனியன் மாதிரி போடு. அனுஷா போட்டா வர பனியன் மாதிரி. அன்ஷு, அண்ணன் பக்கத்துல அப்பா பக்கத்துல நடுவில் வந்து உட்காந்துட்டேன். இங்கே பாருங்க, தண்ணியில் அழகாக போகிறோம். தண்ணியில் கை வைக்கலாம். கை வை. இவ்வளோ பெரிய டேமில் அழகாக போகிறோம். இங்கே பாருங்க, தாமரை பூ. தாமரை கிட்ட இருக்கு. ஆமாம், அவர் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. எங்கே பாரு, ஃபாஸ்ட்டாக துடுப்பு போடுறாரு. இங்கே பாருங்க, தண்ணி பாருங்க, கை கிட்ட இருக்குங்க. ஓ, சூப்பர். நம்ம தான் அந்த crocodile. நல்லா இருக்கா? யாஸ், நீ கொஞ்சம் துடுப்பு வாங்கி போறீ? ஒரே இடத்துல தான் நிற்கும். இல்லை, சுத்தம்டா. அவர் வந்து ஈக்குவலாக லெஃப்ட் ரைட் போடுறாரு. போட் மாதிரியே ஓடிட்டு போறாரு. இந்த தண்ணியில தான் குளிக்க போறோம் இப்போ நம்ம. ஆமா, கையில தொட்டுடாதே. ஏன் அம்மா ஒரு நாள் கூட கூட்டு வரல இங்க? ஏன் அன்சா இப்படி இருக்கா? அன்சா அண்ணா பாருங்க, 2 கையும் போட்டுருக்காங்க. ஜாலியா இருக்கு. ஆரி பாருங்க, 2 கையும் உள்ள வெளியே விட்டுருக்காங்க. ஏன் மூஞ்சி கழுவிட்டியா தண்ணி வச்சு? ஆக்சுவலி நம்ம வீடியோ எடுத்தோம், அந்த முனையில் தாங்க வீடியோ எடுத்தோம். மேலே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்தோம். இதில் எகிரி குச்சிடும் பார்த்தியா? எங்கே கொண்டு போய் தள்ளுறாங்க பார்த்தியா? இவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்து நீ இடத்த காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எவ்வளோ ஃபீட்னா? 8 அடி இருக்கும். 8 அடி. எல்லாமே ஈவனாங்களா? இல்லைங்க, கொஞ்சம் உள்ள போனால் ஒரு 10 அடி 10 அடி பண்ணுறேன். ஹரி ஏதோ கல்லு முழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. ஹரிக்கு லைட்டாக ஏதோ பண்ணுது. ஒன்றும் ஆகாதுமா, சரியா?
நல்லா சில்லுன்னு ஜாலியாக போயிட்டு இருக்கேன். இந்த லைஃப் பட்டு கட்டி கயிறு கட்டிட்டு இருந்தேன் அப்படியே தண்ணியில பேசாமல் அண்ணங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு போட் செஞ்சு வீட்டுக்கு இங்கேயே படுத்துப்போம். பேசாமல் இதுலேயே நடுவில் போய் படுத்துப்போம். படுத்து ஜாலியாக எடுத்துகிட்டு வரோம். அண்ணன் சான்ஸே இல்லை. கை செம்ம ஸ்ட்ராங் அண்ணனுக்கு. நான் துடு போட்டு கை இதாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு அரை விட்டா போச்சு போல. பல்லுக்கெல்லாம் காண போயிடும். மனுஷன் நிற்கவே மாட்டோம், ஊத்துருவான். சாப்பாடு அங்கேருந்து எடுத்து வந்துக்கலாம் இல்லைண்ணா வெளியே இருந்து? நீங்கள் எந்த கடையில் போய் மீன் சாப்பிட்றீங்களோ அந்த கடையில் உட்காந்து சாப்பிடலாம். இப்போ இங்கே ஏரி மீன் இருக்கா? ஆற்று மீன். ஓகே, நம்ம கடை இருக்குது. எதிர்பார்க்கவே இல்ல. இதுல வந்து மெரிட்ல பாஸ் வந்தாச்சு, கரைக்கு வந்தாச்சு. செம்மையா இருந்துங்க, செம்ம ஜாலியா இருந்து. பொறுமையா அழகா போயிட்டு இங்க பாரு எவ்வளவு மீன் இருக்கு. ஆமா, பார்த்து எழுதப்பா வாங்கிக்கோ. ஒன்று கொடுத்துருங்க பாட்டி. நல்ல இதாக பார்த்து நீங்களே கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு இது இழந்த பழம் சாப்பிட்டு வாடரை வந்து வாவானுச்சு. எங்கள் ஊரில் ஜாம் ஆக்கி தான் விற்கிறாங்க. மிளகாத்தூள் உப்பு போட்டுருங்க பாட்டி. கேட்கும் போதே வாய் ஊறுது. என்ன தங்கம்? ஐயோ இழந்து போச்சான். அதனால இழந்த படம். தோங்க வந்துச்சுங்க. டேம் வந்துச்சுங்க. அப்படியா? ஐயோ அங்க பாருங்க, அருவி மாதிரி கொட்டுது. இங்க பாருங்க எவ்வளவு பேர் குளிக்கிறான். என் குடும்பம் இந்த இழந்த பழம் மாங்காய்லாம் பார்த்துச்சுன்னா கும்பலாம் அங்கங்கே நின்றுவாங்க, வரவே மாட்டாங்க. குளிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறாங்களான்னு தெரியல. மாங்காய் வேறங்க. ஆனால் செம்ம சரியான ஒரு பிளேஸுங்க, பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சீரியஸாகவே இவ்வளோ பிரான்ச்சஸ் ஆஃப் வாட்டர் கொட்டுற இடத்துல அங்கங்கே ஃபேமிலியாக ஜாலியாக குளிக்கலாம். ஆனால் இந்த இடத்த இந்த மாதிரி குப்பையை போட்டு துணியை போட்டு ரொம்ப நாசம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த இடம்லாம் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களாம் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இது வந்து பொல்யூஷன் ஆகாதீங்க. இது அழகாக மெயின்டைன் பண்ணால் சூப்பரான இடம். முடிஞ்ச வரைக்கும் பொல்யூட்டட் ஆக்காமல் பார்த்துங்க. வாங்க போம், அப்படியே நடந்துப்போம். உதிரியா தான் இருக்கு. அதான் ஆற வச்சு தான் மேட்டர். பிரியாணி வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்த பிரியாணி குளிச்சுட்டு வந்து அப்படியே ஆத்தங்கரை ஓரத்தில் உட்காந்து ஒரு ஃபுட்டு. ஆமாம், அது ஆர்ப்பு. இந்த ஏரியா வந்து ஒகேனக்கல் மாதிரி மாற்றிட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரைலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபிஷ் இருக்குது, தயிரான்னு கேட்டோம். சிக்கன் கிரேவி, பச்சடி.
இல்ல அம்மா என்ன சொன்னாங்க? அது என்னது அம்மா கொடுத்த ஊறுகாவா? நானு முட்டை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேனே. ஓகே அப்படின்னாங்க அம்மா. மறந்துட்டேக்கா. அது அவுச்சிருந்துருக்கலாம். என்னது ஊறுகாவா? இதோ ஆரிஃப் எல்லாம் சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு. தரடா தரடா அம்மா. நான் தயிர் இங்கே போடுறேன். வெகிட் அடிச்சலாம். சாப். கரெக்டா இருக்கு. நல்லாக்கா? ம். இது வெகுதுதானே இது? பாருடா. எங்க மம்மி 65 ல வர்க் இருக்குறாங்க. நான் அப்போது சாப்பிடு. ம் போறா. ஹரி உங்களுக்கு வைக்கல. தம்பி போலாம். இந்தம்மா குட்டிமா அக்கா பாப்பா பாருங்க தயிர். ஐயோ வேற லெவல். ஓகே. 65 வேற லெவல் இது. அம்மா அப்பா வச்சுக்கோ. ஒரே ஒரு டேஸ்ட்டுக்குடா பாட்டு. கொஞ்சமா ஃபிஷ் ஃப்ரை வந்துருச்சு. டேஸ்ட் பண்ண நல்லா தான் இருக்கு. சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொதிக்கு. ஓகே அண்ணா நல்லா இருக்கு. இந்த மீன்லாம் சுட சுட சாப்பிட்டா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஆறிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒரு வழியாக சாப்பாடு முடிஞ்சுதுங்க. செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு தூக்கத்தை போட்டோன்னு வச்சிங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கு ஏரியா. சரியான ஏரியா. இங்கே பாருங்க, இவன் அநியாயம் பண்ணுறான். மறுபடியும் போய் அங்கே போய் குளிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. உண்மையிலே இந்த கொடிவேரி டேம் விட்டு எங்களுக்கு போகிறதுக்கு மனசே வரல. சரி, இருந்தாலும் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி, என்ன இழந்த வடை இத்தனா? 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்று வந்து இழந்த ஜாமு. ஆமாண்ணா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஜாம் தான், பட் இது கொஞ்சம் கொட்டையோட இருக்கு. இதுக்குள்ள கம்ப்ளீட்டாக க்ரஷ் ஆயிருக்கு. இது ஓகே, இழந்த வடை. ஒன்று ஜாமு, ஒன்று இது ஒன்று வாங்க. இதெல்லாம் ஊறுகாவா? ஊறுகா மோர் இதுக்குண்ணா கம்மங்கூழ் வரிசை. அம்மா எவ்வளோங்க இந்த இழந்த வடை? 10 ரூபாய்ங்களா? ரெண்டுமேவா? ஆமாங்க. ₹20 தான். அவ்வளோ இந்தாம்மா, அந்த இது என்ன எடுத்துக்கடா, ஜாமுன் எடுத்துக்கோ. கவரை கழிச்சுட்டா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். வாங்க போகும்போது சாப்பிட்டோம், வண்டியில் போகும்போது. பாய் பாய் கொடிவேரி டேம். பாய் பாய் சொல்லிட்டு வா அல்சா. பாய் ஹரி, பாய் சொல்லிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கொடிவேரி டேமை என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த ஃபேமிலி, அப்புறம் இந்த வயக்காடு, இந்த அழகான ஊர் அப்படின்னு எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரப்போகுது. இந்த அழகான மெமரிஸை கேரி பண்ணிக்கிட்டே நாங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து ஊட்டி ஏறி, ஊட்டிலேருந்து மைசூர் இறங்கின வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அழகான மெமரிஸை உங்களுக்காக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். அன்டில் தென், பாய் பாய்.